தேவாலயம் ஒன்றின் மண்டபத்தின் கதவை உடைத்து போதகருக்கு சொந்தமான மில்லியன் கணக்கான பணம் திருடப்பட்டிருக்கிறது. அதுவும் நம் நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த போதகருடைய தேவாலயம் எங்கே இருக்கிறது, எத்தனை ரூபாய் பணம், வேறு என்னென்ன களவு போயிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். இலங்கையின் களுத்துறை பகுதியில் போதகர் ஒருவருக்கு சொந்தமான தேவாலயம் ஒன்று, மக்கள் வழிபடுகின்ற தேவாலயத்தின் மண்டப கதவை ஆயுதங்களை பயன்படுத்தி உடைத்திருக்கின்றார்கள் திருடர்கள். உடைத்து உள்ளே சென்று போதகருடைய அறையில் மேசை மற்றும் அலுமாரிகளுக்குள் இருந்த கிட்டத்தட்ட 3.5 மில்லியன் ரூபாய் பணத்தை களவாடி சென்றிருக்கின்றார்கள் திருடர் கும்பல். அந்த பணங்கள் கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர் இருந்திருக்கிறது, கனேடியன் டாலர் இருந்திருக்கிறது, ஸ்டேர்லிங் பவுண்ட் இருந்திருக்கிறது. மொத்தமாக அமெரிக்க, இங்கிலாந்து, கனடா மற்றும் பல நாடுகளினுடைய பணங்கள் அங்கே இருந்திருக்கின்றன. வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் அந்த போதகருக்கு பணம் வந்திருக்கிறது. அந்த பணங்களை எல்லாம் இவர்கள் திட்டமிட்டா அல்லது எதேச்சையாக போன இடத்தில் அந்த பணங்கள் இருந்ததா என்பது குறிப்பிடப்படவில்லை. அந்த அறைக்குள் அவர்கள் நேரே சென்று அலுமாரியையும் மேசையையும் உடைத்து எடுத்தபடியினால் இது அந்த வழிபாட்டுக்கு செல்லுகின்றவர்கள் சில வழிகளில் இந்த வேலையை பார்த்திருக்கலாம். நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 3ஆம் தேதி நேற்று காலை தான் போதகர் இது தொடர்பான விடயத்தை களுத்துறை போலீசில் முறைப்பாடாக பதிவு செய்திருக்கிறார். விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதிலும் அந்த தேவாலயத்தில் சிசிடிவி கேமராக்கள் பூட்டப்பட்டிருந்தன. அந்த காட்சிகளை ஆதாரமாக கொண்டுதான் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக களுத்துறை மாவட்ட போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு தேவாலயம் என்பது மக்கள் வழிபடக்கூடிய இடம். அதில் கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய இறைவனுக்காக, தங்களுடைய கடவுளுக்காக மனமுருகி வழிபடுகின்ற இடம். அந்த இடத்தில் இவ்வாறான திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெறுவது, குறிப்பாக அந்த 3.5 மில்லியன் ரூபாய் பணம் அந்த போதகருடைய அறையில் இருந்திருக்கிறது. அதில் டாலர், யூரோ மற்றும் ஸ்டேர்லிங் பவுண்ட் போன்றவை இருந்திருக்கின்றன. இந்த பணங்கள் சில வேளைகளில் வெளிநாடுகளில் இருந்து அந்த பிரதேச மக்களுக்கு தேவாலயம் ஊடான உதவிகளை வழங்குவதற்காக, தேவாலய வளர்ச்சிக்காக, போதகரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக அவர் வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதான பணங்களாக இருக்கலாம். அல்லது போதகருக்கு நெருக்கமானவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அவருக்கு தனிப்பட்ட ரீதியிலாக பணங்களை அனுப்பியிருக்கலாம். ஏதோ ஒன்று, எதுவாக இருந்தாலும் அதை களவெடுத்தல் என்பது மாபெரும் குற்றம். அதுவும் தேவாலயத்திற்குள். இப்பொழுதெல்லாம் அதிகமாக இலங்கையில் இடம்பெறுகின்ற குற்றங்கள், அதேபோல் களவுகள் எல்லாம் எங்கெல்லாம் இடம்பெறக்கூடாதோ அங்கு இடம்பெறுகிறது. கோயில்கள், தேவாலயங்கள், பொது இடங்கள், இப்படியான இடங்களில் இடம்பெறுகின்ற இந்த சம்பவங்களால் நாளாந்தம் எங்கிருந்தாலும் பயம் என்கின்றதான தோரணை ஏற்பட்டிருக்கிறது. எனவே களுத்துறை போலீசார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் போதகர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் துரிதமான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகளின் முடிவில்தான் அந்த திருடர்கள் யார், என்ன நோக்கம், பின்னணி யார், பணம் தவிர வேறு ஏதும் களவாடப்பட்டிருக்கிறதா என்ற விவரங்களை முழுமையாக அறிய முடியும். இப்பொழுது நீங்கள் செய்தி பார்த்து கொண்டிருக்கும் நேரம் சில வேளைகளில் விசாரணைகள் முடிந்திருக்கலாம். மிகுதி செய்தியை நாளை தருகிறோம். இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.